கொய்யா விதையை விதைத்து கொய்யா மரம் வளர்ந்து கொய்யா மரத்தில் ஒரு 10 பழங்கள் சொத்தையாகவோ கெட்டுப்போகவோ வாய்ப்புண்டல்லவா? அந்த கெட்டுப்போவதை நாம் காரணம் சொல்லி, அந்த சாப்பிட முடியாத பழங்களை காரணம் சொல்லி, கொய்யா மரம் வைத்தாலும் தான் பழங்கள் கெட்டுவிடுகிறது, ஆதலால் ஏன் கொய்யா மரம் வைக்க வேண்டும் என்று நாம் இதையும் வைக்கலாமே என்று சீமை கருவேலை மர விதைகளை வைக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி சீமை கருவேலை மரம் வைத்து பழகிய பின் யாராவது கொய்யா மரம் வைப்போம் என்றாலும் மறுபடி அதான் கெட்டு போயிருந்த பழம், எது வச்சாலும் கெட்டு தான் போகும். சீமை கருவேலை மரத்தை வைங்க, கண்டிப்பாக நமக்கு ரிஸ்க் இல்லை, ஈஸியாக வச்சிடலாம். விறகுக்கு உதவும், ஆடு மாடுகளுக்கு உணவு தரும், நிழலுக்கு நிழல் தரும், கடும் வெயில் நேரத்துலையும் நிழல் தரும். இதை காரணம் சொல்லி நம்ம சீமை கருவேலை மரத்திலே பழகிடுறோம். சீமை கருவேலை மரத்தில் பழகிய பின்னர் திரும்ப நாம் அந்த சீமை கருவேலை மரத்தில் எது நல்லது, எது நல்லா நிழல் தருது, எது சிறப்பாக தருது, இப்படி சீமை கருவேலை மரத்துக்காகவே சண்டை போடுகிறோமே தவிர கொய்யா மரம் என்ற ஒன்று இருக்கிறது, கொய்யா விதையை விதைக்க வேண்டும் என்ற அடிப்படையை நாம் சுத்தமாக மறந்து விடுகிறோம். இப்படி தான் நாம் தப்பாக ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஊழல்வாதிகள் வந்த பிறகு அந்த ஊழல்வாதி நல்லவனா, இந்த ஊழல்வாதி நல்லவனான்னு பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர அடிப்படையில் நல்லவர்கள் யார், அடிப்படையில் நேர்மை அறம் என்பது எது என்பதை மறந்து விடுகிறோம். நாம் அறத்தை வச்சுட்டு எது சிறந்த கொய்யா மரம், எது பலமிக்க கொய்யா பழம் தரும், எது நல்ல கொய்யா பழம் தருகிறதோ அந்த விதையை கண்டுபிடித்து நாம் ஊனணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு சீமை கருவேலை மரத்துக்குள்ளே சண்டை போட்டுட்டு அது தரும் நன்மைகளை பற்றியே பேசி வாழ்க்கையை வீணடிக்கிறோம். இப்படி தான் நாம் நிர்வாகத்தை அமைச்சிக்கிறோம், தவறாக ஓட்டு போட்டு. இப்படி நம்ம மனசு செட் ஆயிடுச்சு. இந்த சீமை கருவேலை மரத்துலேருந்து நாம் வெளியே வரணும். விதைக்கிறதுலேருந்து, கெட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து நாம் வெளியே வந்து நல்லவங்களை விதைச்சோம்னா நல்லவங்க மேலும் மேலும் அடுத்தடுத்த நல்லதை பற்றி சிந்திக்கிறதுக்கு வழி இருக்கும். சிந்தியுங்கள். உங்கள் ஓட்டை முற்றிலும் தவறாக சீமை கருவேலை மரத்தை விதைக்கும் எண்ணமாக மாற்றிவிட்டீர்கள். அதில் அறத்தை கடைபிடியுங்கள், சிந்தியுங்கள்.